நாம இன்னைக்கு முண்டன் சாமியோட வரலாறு தான் பார்க்க போறோம். வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முண்டன் சாமி எப்படி பிறந்தாரு, அவருக்கு எத்தனை பிறவிகள் இருக்கு, அதே மாதிரி என்ன காரணத்துக்காண்டி முண்டன் சாமி பிறந்தாரு அப்படிங்கிறதான் கதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோல முண்டன் சாமியோட ரெண்டு பிறவிகள் பார்க்க முன்னால நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சொடலை மடனுக்கு 6 பிறவிகள் இருக்கு. அந்த 6 பிறவிகள் இருந்தாலும் சொடலை மடன் 2 பிறவிகள்ல மட்டும்தான் ஏதாவது ஒரு தெய்வம் மூலமா பெத்து எடுத்தாங்க. அந்த தாய் தெய்வங்கள் யாருன்னு பார்த்தோம்னா பேச்சியம்மன் பிரம்மசக்தி தான். அதே மாதிரிதான் முண்டன் சாமிக்குமே தன்னோட 2 பிறவிகள்லயும் ஒரு தாய் தெய்வம் மூலமா தான் அவரு உயிர் பெற்றிருப்பாரு. அந்த தாய் தெய்வங்கள் யாருன்னு பார்த்தா அதே பேச்சம்மன் பிரம்மசக்தி தான் முண்டன் சாமியும் பிறவி எடுத்திருப்பாங்க. இது எதுக்காக முண்டன் சாமியை அவங்க தவறுந்து பெத்தெடுத்தாங்க, அதுக்கான காரணங்களும் அதை எப்படி அந்த முண்டன் சாமியை தவறுந்து பெத்தெடுத்தாங்க அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். இதுல முண்டன் சாமிக்கு மொத்தம் 2 பிறவிகள். அதுல முதல் பிறவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடுகாட்டுல பேச்சியம்மன் மூலமா தவம் இருந்து அந்த முண்டன் சாமி பிறக்குது. அடுத்தால 2வது பிறவி என்னன்னு பாத்தீங்கன்னா, கைலாசத்துல பார்வதி தேவி தவம் இருந்து முண்டன் சாமியை பெத்தெடுக்கிறது தான். இந்த மாதிரி 2 பிறவிகள் இருக்கு முண்டனுக்கு. ஆனா சொடலை மண்டனுக்கு 6 பிறவிகள் இருக்கு. ஆனா அந்த 6 பிறவிலையுமே அவரு 2 பிறவியில மட்டும்தான் தன்னோட தாய் தெய்வங்கள் மூலமா தவறுந்து பெற்று வாங்கியிருப்பாரு. அதை தவிர்த்து மற்ற பிறவிகள் எல்லாமே வேற ஒரு காரணங்களால வேற ஒரு யாகங்கள் அந்த மாதிரி இடத்துலதான் பிறந்திருப்பாரு. ஆனா முண்டன் சாமிக்கு 2 பிறவிகள் தான். அந்த 2 பிறவிகளும் ஒரு தாய் தெய்வங்கள் மூலமா தவறுந்து பெத்தெடுத்ததான். முதல்ல சுடுகாட்டுல எப்படி முண்டன் சாமியை பேச்சியம்மன் தவறுந்து பெத்தெடுத்தாங்க அப்படிங்கிற கதையை பார்க்க போறோம். அதுக்கு முன்னால பேச்சியம்மன் எப்படி சுடுகாட்டுக்கு வந்தாங்க, ஏன் சுடுகாட்டுக்கு வந்து அங்க முண்டனை தவறுந்து பெத்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கதை இருக்கு. அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைலாசத்துல பார்வதியும் சிவனும் எப்போதும் போல தன்னோட வேலைகளை செஞ்சு இருந்தாங்க. அப்போ சிவபெருமான் தினமும் பூலோகத்துல இருக்க மக்களுக்கு படி இழக்கிறதுக்காண்டி தினந்தோறும் வந்து அங்க எல்லா உயிர்களுக்கும் படி இழந்து திரும்ப கைலாசம் போவாரு. அதையெல்லாம் தெரிஞ்ச பார்வதி தினமும் சிவபெருமான் பூலோகத்துக்கு போறாரு, அங்க போய் படி அளந்துட்டு சரியான முறையில படி அளக்காரா, இல்ல எல்லா உயிர்களுக்கும் கரெக்டான அளவுக்கு படி அளக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்துட்டு, உடனே பார்வதி தேவி இந்த சந்தேகத்தை நம்ம தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சு, அதாவது ஒரு சின்னதா ஒரு சிமில் எடுத்து அதுல ஒரு சின்ன ஒரு சித்தெரும்பை பிடிச்சு வச்சு சிவபெருமான் பூலோகம் படியளக்க போன பிறகு அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா சிவபெருமான் படியளந்துட்டு திரும்ப கைலாசம் வந்த உடனே பார்வதி தேவி இந்த சிமிலை பத்தி சிவபெருமான்கிட்ட எதுவுமே சொல்லாம, சிவபெருமானே உங்களுக்கு இன்னையோட படியளப்பு எப்படி போனுச்சுது, எல்லா உயிரினத்துக்கும் நல்ல முறையில படியளந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே சிவபெருமானம் அவரோட பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லுவாரு. எப்படி படியளந்தேன், எல்லாம் எந்தெந்த உயிரினத்துக்கு படியளந்தேன் அப்படிங்க எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. சிவபெருமான் அதோட சேர்த்து இந்த பூலோகத்துல இருக்க எந்த ஒரு உயிரினத்துக்கும் நான் படியளக்காம இல்ல, அனைத்து உயிரினத்துக்கும் படியளந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே பார்வதி தேவி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீங்க ஒரு உயிரினத்துக்கு படி இழக்கல, அந்த ஒரு உயிரினமும் நான் தான் பிடிச்சு வச்சிருக்கேன், அந்த உயிரினத்துக்கு நீங்க படி இழக்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே சிவபெருமானம் அது என்ன உயிரினம், அதை நீ எப்படி பிடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தன்னோட சிமிலுக்குல பிடிச்சு வச்சிருந்த அந்த சித்தரும்பை திறந்து சிவபெருமான்கிட்ட காட்டுவாங்க. ஆனா அந்த சிமிலுக்குல இருந்த சித்தரும்பு வாயில ஒரு தெனரிசியை வச்சு அந்த சிமிலை சுத்தி சுத்தி வரும். இதை பார்த்து பார்வதி தேவி ஆத்திரத்துல இருந்தாலும், ஆனா சிவபெருமானுக்கு கோபம் தன்னோட நெற்றிக்கு போய் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து பார்வதிக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாரு. அது என்ன சாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவனை சோதித்ததால் நீ காட்டு பேச்சாய் போவா என்றும், மன்னனை சோதித்ததால் நீ மயான பேச்சாய் போவா என்றும், அந்த மாதிரி பல சாபங்கள் கொடுக்காரு. அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வந்த பார்வதி தேவியை அழுது புலம்பி சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும், சிவபெருமான் நான் கொடுத்த சாபம் அதுதான், உனக்கு சாபத்தை என்னால திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே பார்வதி தேவி சரி ஈசனே, நான் உங்களோட சாபத்தை நான் ஏத்துக்கிடுவேன், அந்த சாபம் போக்கி நான் திரும்ப கைலாசம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப சிவபெருமான் சொல்லுவாரு, நீ பூலோகத்துல இருக்க சுடுகாட்டுல சுத்தி திரிஞ்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நினைச்சு தவம் பண்ணி ஒரு ஆண் துணையே இல்லாம ஒரு ஆண் குழந்தையை பெத்து எடுத்தாதான் நீ கைலாசத்துக்கு வர முடியும். அப்படி நீ அந்த ஆண் குழந்தையை பெத்தெடுக்கும் போது உன்னோட சாபமான பேச்சியம்மனா சுடுகாட்டுல தெரியுத சாபம் நீங்கி கைலாசத்துக்கு பார்வதி தேவியா நீ வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே சிவபெருமான் அந்த பார்வதி தேவிய பூலோகத்துக்கு பேச்சியம்மனா அனுப்பி வைக்காரு. ஆனா பேச்சியம்மன் பூலோகத்துல இருக்க சுடுகாட்டுல வந்து சுத்தி தெரிஞ்சு உடனே அவங்க தவம் பண்ண ஆரம்பிக்காங்க. அந்த தவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு கோட்டையிலயோ ஒரு அரண்மனையிலயோ இல்ல ஒரு கோயிலே பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மேடையிலேயோ இல்ல அதுக்கேற்ற இடங்கள்ல உட்காந்து தவம் பண்ணிருப்பாங்க. ஆனா
பேச்சியம்மனும் புனங்கள் நிறைஞ்ச சுடுகாட்டுல தவம் பண்ண ஆரம்பிக்காங்க. அந்த தவம் எப்படி பண்றாங்க அப்படின்னா, அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க பனங்கல்ல நெருப்ப அக்னி சாட்சியா வச்சு அந்த அக்னி முன்ன உட்காந்து சிவபெருமான நினைச்சு தவம் பண்ண ஆரம்பிக்காங்க. அவங்களோட தவத்துல சிவபெருமான் அவங்களோட தவத்தால சிவபெருமான் மனசு இறங்கி உடனே அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க பிணங்குல உள்ள நெருப்பு சுடரை சுண்டி விடுறாரு. அந்த சுண்டி விட்ட நெருப்பு சுடரானது பேச்சியம்மனை நோக்கி போகுது. உடனே பேச்சியம்மன் தன்னோட முந்தானையை விரிச்சு அந்த சுடரை தன்னோட முந்தானையில புடிச்சு தன் நெஞ்சோட அணைச்சு வச்சுக்கிடுதாங்க. உடனே அதை திறந்து பார்க்கும்போது உள்ள இருக்க அந்த நெருப்பு சுடர் வந்து ஒரு சதை புண்டமா மாறிதான் இருக்கு. அந்த சதை புண்டம் எப்படி இருக்குன்னா, மனித உருவம் இருக்கு. ஆனா அந்த சதைபண்டத்துக்கு கை, காலு, கண்ணு, மூக்கு அந்த மாதிரி எந்த ஒரு உறுப்புகளுமே இல்லை. ஆனா அந்த சதைபண்டம் முழுக்க முழுக்க மனித உருவுல ஒரு முண்டை மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு எந்த உறுப்புமே இல்லை. அந்த முண்டை மாதிரி இருக்கதான் நம்ம பாக்குற இந்த முண்டஞ்சாமி. அந்த மாதிரி முண்டமா இருந்தனாலதான் அவரு முண்டன்சாமி அழைக்கப்பட்டாரு. இதுதான் பிறவி, அதுவும் சுடுகாட்டு பிறவி. இதுல முண்டன்சாமிய பேச்சியம்மன் தான் தவறு பெத்து எடுப்பாங்க. அடுத்தால நம்ம கைலாச பிறவி பார்க்க போறோம். இதுல பார்வதி தேவி பேச்சியம்மனா சாபம் பெற்று சுடுகாட்டுல முண்டனை தவறு பெத்து எடுத்துட்டு திரும்ப அந்த சாபத்தை நீக்கி கைலாசம் போறாங்க. ஆனா என்னதான் அவங்க சாபத்தை நீக்கினாலும் பழைய சாபத்துல தான் குழந்தைய வச்சு விளையாடுனது எல்லாமே அவங்களுக்கு நினைவு வருது, அந்த ஆசைகள் வருது. உடனே சிவபெருமான்கிட்ட போய், சிவபெருமானை நீங்க தினமும் பூலகத்துக்கு படியலுக்கு போயிருந்தீங்க, அந்த நேரங்கள்ல நான் தனிமையில தான் இருக்க வேண்டியிருக்கு, எனக்கு நான் கொஞ்சம் விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்பாரு. ஆனா சிவபெருமான் சொல்லுவாரு, எடுத்தனா அந்த குழந்தை உன்னோட பேச்சு கேட்காது, அது சுடுகாடு போய் சுட்ட புணங்கள் திங்கும், மயானம் போய் மாண்ட புணங்களை திங்கும், உனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு பார்வதி கட்டாயமா எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட சொல்லுவாரு. உடனே சிவபெருமான் கைலாசத்துல 32வது மணி விளக்குல போய் நீ தவம் பண்ணு, அப்போ உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே பார்வதி தேவியும் அதே மாதிரி அந்த மணிவிளக்கு கீழே உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது போன சுடுகாட்டுல எப்படி சிவபெருமான் அங்க எரிகிற பிணங்களோட தீச்சுடரை சுண்டி விட்டாரோ, அதே மாதிரி இங்க மணிவிளக்குல உள்ள தீச்சுடரை சுண்டி விடுதாரு. பேச்சியம்மன் எப்படி தன்னோட முந்தானையில புடிச்சு அதை மார்போட அணைச்சாங்களோ, அதே மாதிரி பார்வதி தேவியும் அந்த தீச்சுடரை தன்னோட முந்தானையில புடிச்சு தன் மார்போட அணைக்கிறாங்க. அணைச்சு திரும்பி பார்க்கும்போது அங்க பேச்சியம்மன் எப்படி சுடுகாட்டுல பார்த்து அதிர்ச்சி ஆனாங்களோ, அதே மாதிரிதான் பார்வதி தேவி இங்க தன்னோட முந்தானை விரிச்சு பார்க்கும்போது அதிர்ச்சி ஆகுதாங்க. ஏன்னா இதுவும் ஒரு மனித உடல்ல மட்டும்தான் இருக்கு. அதை தவிர்த்து அதுக்கு கையோ, காலு, கண்ணு, மூக்கு எதுவுமே இல்லை, ஒரு சதைப்பிண்டமா தான் இருக்கு. இந்த மாதிரி சதைப்பிண்டமா இருக்குதான் இது நம்ம முண்டன்சாமி. இதுதான் முண்டன்சாமியோட கைலாச பிறப்பு. இதுக்கு அடுத்தால நீங்க இந்த கதையை கேட்டு வரும்போது வரைக்கும் உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கலாம், இது சொடலை மாடனுக்கான பிறவி கதை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். முதல்ல பேச்சியம்மனா இருந்தாலும் சரி, பிரம்ம சக்திகா இருந்தாலும் சரி, முதல்ல அவங்க தவம் பண்ணி கிடைச்சது முண்டன்சாமி தான். அதுதான் பின்ன அந்த முண்டனுக்கு ஒவ்வொரு உறுப்புகள் எல்லாமே கொடுத்து அந்த உறுப்புகள் மூலமா உருவானவர் தான் சொடலை மாடன். உதாரணமா சொல்லணும்னா சொடலை மாடனோட மூல தோற்றமே முண்டன்சாமி தான். ஏன்னா எல்லா பிறவிகள்லயும் இந்த 2 பிறவிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சொடலை மாடனுக்கு முன்னதே முண்டன் தான் பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த முண்டன்சாமிக்கு எந்த ஒரு உறுப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லி பேச்சியம்மனா இருந்தாலும் சரி, பார்வதி தேவியா இருந்தாலும் சரி சிவன்கிட்ட முறையிடுதாங்க. அப்போ சிவபெருமான் இதை பார்த்துட்டு உடனே பிரம்மனை அழைச்சி அந்த சதை பிண்டத்துக்கு, அதாவது நம்ம முண்டன்சாமிக்கு அந்த கை, கால், கண்ணு, மூக்கு எல்லா உறுப்புகளையும் படைச்சு அதுக்கப்புறமா தான் அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் பெற்ற அந்த சதை பிண்டம் தான், அதாவது உடல் உறுப்புகள் எல்லாம் பெற்ற முண்டன் தான் சொடலை மாடன் அழைக்கப்படுதாங்க. அதனால சொடலை மாடனோட மூல தோற்றமே முண்டன் தான். நீங்க சொடலை மாடன் வேற, முண்டன்சாமி வேறங்கிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பெயர்களால் மட்டுமே தான் வேறையை தவிர்த்து அவங்க உருவங்களால் 2 பேருமே ஒரே ஆள் தான். அதே மாதிரி அவங்களோட பிறவிகள் 2மே ஒரே பிறவிகள் தான். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததான் முண்டன்சாமியோட வரலாறு. அதாவது இந்த கதைகள் எல்லாமே வாய்வழி கதைகளா, அந்த வில்லுப்பாட்டு கதைகள் அந்த மாதிரி கதைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட கதைகள் தானே தவிர்த்து இது எந்த ஒரு புராணங்கள்லயுமே கிடையாது. பெரும்பாலும் நம்மளோட நாட்டுப்புற தெய்வங்கள் மற்றும் இந்த மாடன்கள், சொடலை மாடன், முண்டன், 21 மாடன்கள், 61 மாடன்கள், 1008 மாடன்களா இருந்தாலும் சரி, அவங்களோட கதைகளும் வரலாறுகளும் முழுமையான அளவுல எந்த ஒரு புராணங்கள்லயுமே குறிப்பிடல. நம்ம தெய்வங்களோட கதைகள் நாம தான் தேடி தேடி பார்த்து கிடைக்கும் போது ஒரு சில தகவல்கள் கிடைக்குது. அந்த தகவல்கள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த நம்ம இப்ப பார்த்த முண்டனோட பிறவிகள்ல உங்களுக்கு எதுவும்
தப்பா தெரிஞ்சது இல்ல இந்த விஷயங்கள் இப்படி வரும் இல்ல வேற எதுவும் ஒரு தவறா தெரிஞ்சாலும் அதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அதை தப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணும்போது அதுக்கான காரணங்களையும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட தெய்வங்களோட கதைகள் வேற எங்கேயும் தேடி பார்த்தாலும் முழுமையா கிடைக்காது. ஆனாலும் அந்த வீடியோ பார்க்கவங்களுக்கு அதுல எதுவும் தவறு இருந்ததுன்னா அதை நீங்க கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தெய்வங்களை பத்தின முழுமையான தகவல்கள் தெரியும். அடுத்தால உங்களுக்கு வேற எதுவும் முண்டனை பத்தின தகவல்கள் தெரிஞ்சாலோ இல்ல வேற எதுவும் கோயில்கள்ல அவருக்குன்னு தனியே வழிபாடு இல்ல சிறப்பு வழிபாடுகள் எதுவும் வித்தியாசமான வழிபாடுகள் எதுவும் செஞ்சாலும் அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணும்போது அது தெரியாதவங்களுக்கு அந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அடுத்தால நிறைய பேர் முண்டன் சாமிய இஷ்ட தெய்வமாவும் இல்ல குலதெய்வமாவும் இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த தெய்வங்களை எப்படி வழிபடணும், அந்த தெய்வத்துக்கு என்ன படையல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா விவரங்களும் தெரியும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச அளவு தகவல்களை கமெண்ட் பண்ணுங்க. இதுல நீங்க முண்டன் சாமியை பற்றி தான் கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை தவிர்த்து வேற எந்த தெய்வங்களோட தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் இல்ல வாதை தெய்வங்களோட தகவல்கள் தெரிஞ்சாலும் இல்ல படுகள தெய்வங்கள் அந்த மாதிரி எந்த தெய்வங்களை பத்தின நம்மளோட நாட்டுப்புற தெய்வங்கள் எந்த தெய்வங்களா இருந்தாலும் சரி அந்த தெய்வங்களுக்கான கமெண்ட்கள் நீங்க பண்ணும்போது அந்த தெய்வங்களை பத்தி நான் மட்டும் இல்ல இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்குமே அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க.